இன்று காலையில் எழுந்ததும் உங்களை சுற்றியுள்ள எனர்ஜி முற்றிலும் மாறியது போல நீங்கள் உணர்ந்தால் அது உங்கள் கற்பனை அல்ல. இன்று ஜோதிடத்தில் ஒரு மிக முக்கியமான நாள். அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 21, 2026 ஒரு அபூர்வமான இரட்டை ஆற்றல் மாற்றத்தை டுயல் வைப் ஷிஃப்ட் கொண்டு வருகிறது. இன்று ஒரு சாதாரண நாள் அல்ல. 2 முக்கிய கிரகங்கள் ஒரே நாளில் ராசி மாறும் ஒரு அபூர்வ தருணம். சூரியன் மிதுனத்தில் இருந்து கடகர் ராசிக்கு மாறுகிறார். அதே நேரத்தில் செவ்வாய் மேஷத்திலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுகிறார். இது இதுவரை இருந்த வேகமான, குழப்பமான ஆற்றலிலிருந்து மிகவும் உணர்ச்சிகரமான மற்றும் நிலையான ஆற்றலுக்கான ஒரு அற்புதமான மாற்றமாகும். இந்த மாற்றம் உங்கள் காதல் வாழ்க்கை, குடும்பம் மற்றும் பணவரவில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த மாற்றம் என்ன செய்யும்? முதலில் சூரியன் கடகராசிக்கு மாறுவதை பார்ப்போம். இது உணர்ச்சி பாதுகாப்பு, வீடு மற்றும் குடும்பத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம். நீங்கள் இதுவரை கடுமையாக உழைத்து சோர்வடைந்திருந்தால் ஓய்வெடுக்க பிரபஞ்சம் உங்களுக்கு அனுமதி அளிக்கிறது. மூளையை விட உங்கள் உள்ளுணர்வை, கட் ஃபீலிங்ஸ் அதிகம் நம்புங்கள். அடுத்ததாக உந்துதல் மற்றும் செயலின் கிரகமான செவ்வாய் நிதானமாக ரிஷப ராசிக்குள் நுழைகிறார். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? விரைவாக பணக்காரராகும் குறுக்கு வழிகள் இனி வேலை செய்யாது. மெதுவான, நிலையான மற்றும் நீடித்த வளர்ச்சியே இனி கை கொடுக்கும். பண விஷயங்களில் உடனடி முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து உறுதியான அடித்தளங்களை உருவாக்குங்கள். சுருக்கமாக சொன்னால், நமது இதயம் மிகவும் உணர்திறன் வாய்ந்ததாக மாறுகிறது. அதே சமயம் நமது செயல்கள் மிகவும் நடைமுறை மற்றும் பொறுமையானதாக மாற வேண்டும். இப்பொழுது இந்த சூரியன் மற்றும் செவ்வாய் பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை பார்ப்போம். உங்கள் ராசிக்கான நேரத்தை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன். நேரடியாக அங்கு சென்று பார்க்கலாம். மேஷம். மேஷராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் சூரியனும் 2இல் செவ்வாயும் அமர்கிறார்கள். இது உங்கள் நிதி நிலைக்கு ஒரு அற்புதமான நேரம். உங்கள் பேச்சில் ஒரு வேகம் இருக்கும். ஆனால் குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது சற்று பொறுமை தேவை. உங்கள் தாயாரின் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள். ரியல் எஸ்டேட் அல்லது வாகனங்களில் முதலீடு செய்ய நினைத்தால் அதற்கான அடித்தளத்தை இப்போது அமைக்கலாம். ரிஷபம். ரிஷபராசி நேயர்களே, செவ்வாய் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளேயே நுழைகிறார். சூரியன் உங்கள் 3ஆம் வீட்டிற்கு செல்கிறார். உங்களுக்கு ஒரு புதிய தைரியமும் ஆற்றலும் பிறக்கும். இதுவரை தள்ளிப்போட்ட காரியங்களை இப்போது அதிரடியாக முடிப்பீர்கள். ஆனால் உடல் உஷ்ணம் மற்றும் கோபத்தை கட்டுப்படுத்துவது மிக முக்கியம். உங்களின் புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் மாதம் இது. மிதுன ராசி நேயர்களே, சூரியன் உங்கள் 2ஆம் வீட்டிற்கு தனஸ்தானம், செவ்வாய் 12ஆம் வீட்டிற்கும் விரயஸ்தானம் செல்கிறார்கள். பணவரவு சிறப்பாக இருக்கும். ஆனால் அதே சமயம் எதிர்பாராத செலவுகளும் வரலாம். குறிப்பாக தொழில் மற்றும் முதலீடுகளில் நிதானம் தேவை. தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து உங்கள் சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். கடகராசி அன்பர்களே, இது உங்கள் மாதம். சூரியன் உங்கள் ராசியிலே ஜென்மஸ்தானம் அமர்கிறார். அதே சமயம் செவ்வாய் உங்கள் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானம் நுழைகிறார். உங்கள் தன்னம்பிக்கை உச்சத்தில் இருக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். பல வழிகளில் இருந்து பண வரவு மற்றும் லாபம் கிடைக்கும். உங்கள் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் அருமையான காலகட்டம் இது. சிம்ம ராசி நேயர்களே, சூரியன் உங்கள் 12ஆம் வீட்டிற்கும் செவ்வாய் 10ஆம் வீட்டிற்கும் கர்மஸ்தானம் செல்கிறார்கள். உங்கள் தொழிலில் நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை காண்பீர்கள். வேலையில் பதவி உயர்வோ அல்லது புதிய பொறுப்புகளோ உங்களை தேடி வரும். ஆனால் தனிப்பட்ட வாழ்வில் கொஞ்சம் ஆன்மீக ஈடுபாடும் பயணங்களுக்கான செலவுகளும் அதிகரிக்கும். கன்னிராசி அன்பர்களே, சூரியன் உங்கள் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானம் நுழைவதால்
உங்களுக்கு மிகச்சிறந்த பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும். செவ்வாய் 9 இருப்பதால் தந்தை வழியில் சில நன்மைகள் நடந்தாலும் தந்தை வழி உறவுகளுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். உயர்கல்வி அல்லது வெளிநாடு செல்லும் முயற்சிகள் கைகூடும். துலாம் ராசி நேயர்களே, சூரியன் உங்கள் 10ஆம் வீட்டில் உச்சம் பெறுவதால் உங்கள் வேலை மற்றும் தொழிலில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் தலைவராக செயல்பட வேண்டிய நேரம் இது. ஆனால் செவ்வாய் 8ஆம் வீட்டில் அஷ்டமஸ்தானம் இருப்பதால் வாகனங்களில் செல்லும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். வார்த்தைகளில் நிதானம் தேவை. விருச்சிக ராசி அன்பர்களே, சூரியன் 9ஆம் வீட்டிற்கும் செவ்வாய் 7ஆம் வீட்டிற்கும் செல்கிறார்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமும் ஆன்மீக சிந்தனைகளும் அதிகரிக்கும் காலகட்டம். ஆனால் 7இல் செவ்வாய் இருப்பதால் கணவன் மனைவி அல்லது தொழில் கூட்டாளிகளிலே சிறு சிறு ஈகோ பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் இது ஒரு பொற்காலமாக மாறும். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் செவ்வாயும் 8இல் சூரியனும் அமர்கிறார்கள். செவ்வாய் 6இல் இருப்பது எதிரிகளை அழித்து வழக்குகளில் வெற்றியை தேடித்தரும். போட்டித் தேர்வுகளில் சிறப்பான வெற்றி கிடைக்கும். ஆனால் 8இல் உள்ள சூரியன் உங்கள் உடல்நலத்தில், குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனம் தேவை என்பதை உணர்த்துகிறார். எதிலும் ஒரு முன்னெச்சரிக்கை தேவை. மகர ராசி அன்பர்களே, செவ்வாய் உங்கள் 5ஆம் வீட்டிற்கும் சூரியன் 7ஆம் வீட்டிற்கும் செல்கிறார்கள். உங்கள் வாழ்க்கை துணை அல்லது பார்ட்னர்கள் மூலம் சில நன்மைகள் கிடைக்கும். ஆனால் 5இல் செவ்வாய் இருப்பதால் பங்கு சந்தை போன்ற ரிஸ்கான முதலீடுகளிலிருந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் குழந்தைகளின் உடல் நலம் மற்றும் கல்வியில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துங்கள். கும்பராசி நேயர்களே, சூரியன் உங்கள் 6ஆம் வீட்டிலும் செவ்வாய் 4ஆம் வீட்டிலும் நுழைகிறார்கள். சூரியன் 6இல் இருப்பது உங்கள் வேலை மற்றும் உத்தியோகத்தில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். எதிர்ப்புகள் விலகும். 4இல் செவ்வாய் இருப்பதால் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். ஆனால் குடும்பத்தில், குறிப்பாக தாயாருடன் சிறு வாக்குவாதங்கள் வந்து செல்லலாம். எனவே பொறுமை அவசியம். மீனராசி அன்பர்களே, செவ்வாய் உங்கள் 3ஆம் வீட்டிற்கும் சூரியன் 5ஆம் வீட்டிற்கும் செல்கிறார்கள். இது உங்களுக்கு ஒரு அபாரமான தைரியத்தை கொடுக்கும் நேரம். உங்கள் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். உங்கள் புத்திசாலித்தனமும் படைப்பாற்றலும் அதிகரிக்கும். இளைய சகோதரர் மூலம் நல்ல ஆதரவு கிடைக்கும். புதிய கலைகளை கற்கவோ அல்லது புதிய முயற்சிகளை தொடங்கவோ இது அற்புதமான காலகட்டம். இந்த இரட்டை ஆற்றல் மாற்றம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. பொதுவான விதி ஒன்றுதான்: அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுங்கள். உங்கள் குடும்பத்திற்கும் உணர்வுகளுக்கும் அதிக மதிப்பு கொடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? உங்கள் ராசி மற்றும் லக்னம் என்ன? இந்த கிரகத்தை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் அதிக உணர்ச்சிகரமாக உணர்கிறீர்களா அல்லது அதிக கவனத்துடன் இருக்கிறீர்களா என்பதை அறிய நான் ஆவலாக உள்ளேன். இதுபோன்று தினசரி மற்றும் மாத ஜோதிட அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள ஜோதிட தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.